இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற நேச உள்ளங்களுக்கு இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்கள். மகிமையான தேவ சமூகத்திலே அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் எப்பொழுதுமே அவர் நன்மை செய்கிறவராக, நல்லவராகவே அவர் இருக்கிறார். அவருடைய பாதப்படியிலே கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அவருக்கு முன்பதாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னார். நிச்சயமாக ஆண்டவராகிய தேவனுடைய நாம மகிமைக்காகவே அவர்கள் வாழ்ந்ததை வாழுகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுபோல இந்த நல்ல நாட்களிலேயும் கூட உன்னதமான தேவன் நமக்கு தந்திருக்கிற அவருடைய ஸ்லாக்கியத்தை, அவருடைய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய தேவனை நேசிக்கிற அல்லது அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டுமானால் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நாம் நம்பிக்கை உள்ள வார்த்தைகளை எப்பொழுதும் பேசி நலவிதமான காரியத்தை நாம் செய்கிற வேளையிலே ஆண்டவர் நம்மையும் அவ்விதமாக ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவனுடைய வேதத்திலே பல ஆலோசனையான வார்த்தைகள் உண்டு, பல விசுவாசத்தை தூண்டுகிறதான வார்த்தைகளும் உண்டு, பல வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தமான ஆலோசனைகளை கொடுக்கிறதான வார்த்தைகளும் உண்டு. தேவ சமூகத்திலே நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன், ஆண்டவராகிய தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே அவர் இருக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நாம் யோசித்து பார்த்தால் தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் விவரித்து சொல்ல முடியாத அளவிற்கு எண்ணுக்கடங்காததா இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சமூகத்திலே பலவிதமான நன்மைகளை அவன் யோசித்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி அவன் குறிப்பிடுகிறான். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 40வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசித்து பார்த்தால் தாவீதும் அப்படி சொல்லுகிறார். அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்திருக்கிற உபகாரங்களை நான் நினைத்து பார்த்தால் அதை எண்ணி அறிவிக்க வேண்டுமானால் ஆண்டவரே என்னுடைய வாழ்நாட்கள் போதாது, கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிகமாய் இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இன்னும் சங்கீதம் 119வது அதிகாரத்திலே 164வது வசனத்திலே வாசித்து பார்க்கிற வேளையிலே கர்த்தர் செய்த அவருடைய செயல்களை எல்லாம் நான் நினைத்து பார்க்கிற வேளையிலே ஒரே நாளிலே 7 முறை கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் அவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறார் என்று சொன்னார். நாம் ஏன் நன்றி செலுத்தாமல் அவருக்கு இருக்க வேண்டும்? அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமாக நம்மளை அவர் தேற்றுகிறார். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சகல நாட்களிலேயும் ஆலோசனைகளை கொடுக்க வண்ணமாய் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நமக்கு தருகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அப்படிதான் தேவ சமூகத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். தேவ சமூகத்திலே ஒரு வசனத்தை நாம் தியானித்து எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் சங்கீதம் 119வது அதிகாரத்திலே 49வது வசனத்திலே இப்படி நாம் வாசிக்க முடிகிறது. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். ஆண்டவரை ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே அவரை நம்ப பண்ணும்படியான வசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருப்பார் அல்லவா? அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறதற்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நாம் விட்டு பிரிந்து போகிற சூழ்நிலை இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மளை நம்ப பண்ணும்படியான வார்த்தைகளை அவர் நமக்கு அனுப்பியிருப்பார். அந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு மோசே தேவ சமூகத்திலே சொன்னார், இந்த ஜனங்களை நீர் கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவேன் என்று நீர் சொன்னீரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஞாபகப்படுத்துகிறான்.
நாமும் கூட அவருடைய சமூகத்திலே, நீர் என்னை நம்ப பண்ணி நீர் அல்லவா, அந்த வசனத்தை நீர் நினைத்தருளும் என்று சொல்லி நாமும் கர்த்தருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்த்து நாம் ஞாபகப்படுத்தி சொல்லுவோம் என்று சொன்னார். நிச்சயமாக தேவன் அந்த வார்த்தைகளை நினைவு கூறுவார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட தேவ சமூகத்திலே நாம் இப்படி யோசித்து பார்க்கலாம். ஆண்டவராகிய தேவன் நம்மளை எப்படி அவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார்? தேவ சமூகத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே பரிசுத்தமான தேவ சமூகத்திலே காணாத தேவனை ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தையை நம்பி பேழையை செய் என்று சொன்னார். அதே போல பேழையை செய்தான். செய்து முடித்துவிட்டு ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நீயும் உன்னுடைய குமாரனும் அவருடைய குடும்பமும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொன்னார். பிரவேசித்தார்கள். ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் இவையெல்லாம் ஜோடி ஜோடியாக அவனிடத்திலே சேர்த்துக்கொள் என்று சொன்னார். எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டான். செய்து முடித்த பிறகு கர்த்தர் அவனுடைய பேழைக்குள் அவனை விட்டு கதவை கர்த்தர் பூட்டினார். கர்த்தர் கதவை பூட்டி அவனை அப்படியே மறந்து விடுகிற தேவன் அல்ல. தேவ சமூகத்திலே நாம் வாசிக்கிறோம், 100 600 வயதிலே அவன் பேழைக்குள்ளே பிரவேசித்தான். இப்பொழுது 601 வயது ஆகிறது. ஏறக்குறைய 1 வருடம் அந்த பேழையிலே அவனுக்கு லாக்டவுன். அந்த லாக்டவுன் சைடு அந்த 1 வருடம் வரைக்குமாக அவன் சாப்பிட வேண்டும், அவன் குமாரன் சாப்பிட வேண்டும், அவனுடைய மனைவி பிள்ளைகள் சாப்பிட வேண்டும். தேவ சமூகத்தில் அவன் வைத்திருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் உணவு ஆயத்தப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் இந்த 1 வருடமோ அவனுக்கு யார் வந்து உதவி செய்திருப்பார்? தேவ சமூகத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 8வது அதிகாரத்திலே நாம் வாசித்தால் தேவ சமூகத்திலே 21வது வசனம் என்று நினைக்கிறேன், கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கர்த்தர் நம்மளை மறந்து விட்டார். நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக கர்த்தர் நம்மளை நடத்தவில்லை. அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தாரே, அந்த வாக்குத்தத்தங்கள் இப்பொழுது எங்கே என்று சொல்லி நாம் கூட ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் பரிசுத்தமான தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, நோவாவை நினைவு கூர்ந்த தேவன் பரிசுத்தமான தேவ சமூகத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே அவனை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் இந்த பூமியை பழுகி பெருகி நிரப்புங்கள், உங்களுக்கு சகல விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆதாமுக்கு பிறகு தேவன் இந்த பூமியை சுத்தப்படுத்தி விட்டு நோவா மூலமாக இந்த உலகத்தை அவர் புதுப்பித்தார். அந்த சந்ததியிலே கடந்து வந்த நாமும் கூட இப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆண்டவர் புதுப்பித்து கொண்டிருக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரை நம்புவோம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு எத்தனையோ சாட்சிகளை தந்திருக்கிறார். அவருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிற சாட்சிகள், அவருக்கு உண்மையாக இந்த பூமியிலே வாழ்கிற சாட்சிகள், இவைகளை எல்லாவற்றையும் நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவனுடைய வேதத்திலே சங்கீதம் 128வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே இப்படி ஆண்டவர் தாவீது குறிப்பிடுகிறார். ஆண்டவரை நோக்கி, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகிய தேவன் நம்மையும் மற்ற ஜனங்களுக்கு ஒரு சாட்சியாக வைக்கவே விரும்புகிறார். இவ்விதம் என்று சொன்னால் அதிலே ஒரு சாட்சியை தேவன் ஏற்படுத்துகிறார். பரிசுத்தமான தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய மகிமைக்காக, சாட்சிக்காக ஆண்டவரை நம்மளை உருவாக்குகிற வேளையிலே அவருடைய கரத்திலே நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற வேளையிலே ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாக அவர் நம்மளை இவ்விதம் என்று சொல்லி நம்மளையும் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியை ஏற்படுத்துவார். அதை தான் ஆண்டவர் மத்திய 28வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிற வேளையிலே சொல்லுகிறார், எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சிகளாக நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லவில்லை, இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் நம்மளை குறித்து திட்டம் பண்ணி இருக்கிறார். அவருடைய பாதப்படியிலே நான் சாட்சியாக காணப்படுவோம்.
தேவனாகிய கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவருடைய வார்த்தையை நம்புவோம், விசுவாசிப்போம். தேவனுடைய நல்ல நாமத்துக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவோம். ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.